ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இந்தியன் குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கருப்பு கொண்ட கடலையும் உருளைக்கிழங்கையும் வச்சு எப்படி நாம் ஒரு கறி பண்ணலாங்கிற ரெசிபி தாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைட் டிஷ்ஷை பார்த்திங்கன்னா தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ரெசிபிக்கு சென்னாவும் உருளைக்கிழங்கும் வீட்டில் இருந்தால் போதுங்க. வீட்டில் இருக்கிற பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த கறியை ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலாங்கிற ரெசிபியை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சென்னா கிரேவி பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் மீடியம் சைஸ் பட்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். கிராம்பு ஒரு 5 பீஸ் இதில் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். பிரிஞ்சி இலை ஒரு 2 சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடுறேன். ஒரு வெங்காயம் பொடிசா நறுக்குனது இதில் சேர்த்துடுறேன். இந்த வெங்காயத்தோட கலர் நல்ல ஒரு கிளாஸி கலர் வர வரைக்கும் ஆயிலில் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் பாதி வதங்கியாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி கலரில் வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதில் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று மிக்சியில் பியூரி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த அரைச்ச பியூரியை நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதித்து இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. கலருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சுகர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடுறேன். இந்த கிரேவிக்கு தேவையான எல்லா மசாலாவும் இதில் சேர்த்தாச்சு. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த கருப்பு கொண்ட கடலையே 8 ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடுறேன். ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடுறேன். இந்த கிரேவியில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறதால இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் தரும், ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இந்த கருப்பு கொண்ட கடலையும் உருளைக்கிழங்கும் நல்ல ஒரு காம்பினேஷன், டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக தண்ணி சேர்க்கணும். நான் இங்கே கருப்பு கொண்டு கடலை வேக வச்சு தண்ணியே இருக்குது, அதே இதில் சேர்த்துடுறேன். இந்த கிரேவியில் ஒரு 120லேருந்து 150 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருப்பேன். இதில் உருளைக்கிழங்கு இருக்கிறதால இந்த தண்ணி நல்லா இழுத்துக்கிட்டு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதனால தாராளமாக ஒரு 120 mlக்கு நீங்கள் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். கசூரி மெத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடுறேன். இந்த கிரேவி கொதிச்சதுக்கப்புறம் எந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு திக்கான ஒரு கிரேவி பதத்துக்கு வந்தாச்சு. நம்ம சேர்த்து அந்த உருளைக்கிழங்கால் இந்த கிரேவி நல்ல ஒரு திக்காக வந்துடும். இப்போ நான் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.
நம்மளோட பிளாக் சன்னா அண்ட் பொட்டேட்டோ கறி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபீஸ் என்னோடய சேனலில் கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக என்னோடய வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.